அவருடைய தலைவர் போய் தாக்கல் பண்றாரு. அது ஒரு கட்சியினுடைய யாரோ ஒரு வேட்பாளர் இல்ல, எங்களுடைய கட்சியினுடைய தலைவரே வேட்பாளராக இருக்கிறார். அப்போ மக்கள் அடையாளே, அதுவும் அவருடைய இடம், அது அவருடைய கோட்டை. நீங்க தேடிதான் கோட்டைன்னு வச்சுக்காதீங்க. ராமநாதபுரம் மிகப்பெரிய கோட்டை. ஐயா தேவர் சமாதிக்கு நீங்க வந்திருக்க மாட்டீங்க. அவருடைய குரு பூஜைக்கெல்லாம் நான் பலமுறை போயிருக்கிறேன். அப்படி ஒரு கிரௌடெல்லாம் நீங்க கற்பனை கூட பண்ண முடியாது. அவ்வளவு பெரிய எழுச்சி. அதாவது நாங்க போய்கிட்டு இருப்போம். நான் பலமுறை போயிருக்கிறதுல என் கூட அண்ணன் புகழேந்தி அவர்களோட நான் பயணிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட புகழேந்தி அவர்கள்ட்ட மட்டும் பல ஆயிரக்கணக்கான நபர்கள் அந்த பேரணியில போயிட்டே இருக்கும்போது இறங்கி நிக்க வச்சு செல்ஃபி எடுப்பாங்க. அண்ணன் புகழேந்தி நின்னாலே ஜெயிச்சிருவார். அவருக்கே அவ்வளவு பெரிய அங்க செல்வாக்கு. ஏன்னா அவருடைய சொந்த தொகுதி கிடையாது, அங்க அவருடைய சொந்த சமூக மக்கள் கிடையாது. ஆனா அவருக்கே அங்க அவ்வளவு பெரிய எழுச்சி இருக்கும். நான் பார்த்திருக்கேன், கண்கூடா போயிருக்கிறேன். அப்போ ஐயாவே நிக்கிறார்.